சாட்டர்டே ஆனா கண்டிப்பா சரக்கு அடிச்சு ஆகணும் மாதிரி சாட்டர்டே ஆனா கண்டிப்பா பிரச்சாரத்துக்கு போங்கிற முடியல விஜய் இறங்கிட்டாரு. அவருக்கு யாரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததுன்னு தெரியல. அதை முழுசா கூட விஜயால படிக்க முடியல. அந்த தட்டு தடுமாறத சமாளிக்க மக்கள்கிட்ட பேசினாலும் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் விஜய் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு கட்டத்துல கடந்த பிரச்சாரத்தப்ப என்ன பேச விடாமல் அரசு தடை பண்ணிருச்சு, இந்த மைக்க கூட சரியா இயங்க விடல, மின்சாரத்தை துண்டிச்சுட்டாங்கிறாங்க. இது பின்னாடி உண்மை என்னன்னு புரட்டி பார்த்தா அவர் திருச்சியில பயன்படுத்தின மைக்குங்கிறது கார்ட்லெஸ் மைக், ஒயர் இல்லாத மைக், அதுவே பேட்டரியால இயங்குறது. ரெண்டாவது விஷயமா அவர் என்னங்கிறாரு, நான் போற இடம் மின்சாரத்தை துண்டிச்சிடுறாங்க, இது எவ்வளவு பெரிய பாதிப்பு மக்களுக்கு, மக்கள் என்னெல்லாம் தப்பா நினைப்பாங்கிறாங்க. ஆனா தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் போய் அரசு கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. காவல்துறை என்ன சொல்லிருக்காங்க, எங்க தொண்டர்கள் ரொம்ப ஆவேசமா வருவாங்க, அவங்க எந்த சொல் பேச்சு கட்டுப்பட மாட்டாங்க, அதனால அவங்க கம்பத்துல ஏறுவாங்க, மரத்துல ஏறுவாங்க, அந்த நேரத்துல மின்சாரம் தாக்கி ஏதாச்சும் ஆபத்துனா அது கட்சிக்கு கெட்ட பேரு, அதனால எங்க தலைவர் வரும்போது மின்சாரத்தை துண்டிச்சிருங்கன்னு கோரிக்கை மனு கொடுத்திருக்காங்க. இது பத்திரிகையிலும் வந்திருக்கு. இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக எங்கள் தலைவர் வருகிறார், மின்சாரத்தை துண்டியுங்கள் கேட்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் நடிகர் விஜய். தாவேகா தொண்டர்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த கட்டுப்பாட்டுக்கு ஒத்துழைக்குன்னு அறிக்கை வெளியிடுறது யாரு? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய். ஆனா யார குறை சொல்றாங்க? அந்த கழகத்தினர்லாம் அரசுதான் பிரச்சனை பண்ணுது, அரசுதான் சிக்கல் பண்ணுதுங்கிறாங்க. ஏன்னா செஞ்சது ஒருத்தர், பாவம் ஒரு பக்கம் மாதிரி அறிக்கை வெளியிடுது, கட்டுப்பாடு நடந்துக்கணும் அப்படின்னு அதிக கட்டுப்பாடு போடுறது நடிகர் விஜய். அவரை பத்தி பேசாம தமிழக அரசை மட்டும் திட்டிட்டு இருக்கிறது வேலையா போச்சு. நடிகர் விஜய் அவர்கள் மக்களுக்காக ஒரு 15 நாள் காலசீட் கொடுத்திருக்காரு. பொதுவா நமக்கு தெரியும், அரசியல்ங்கிறது ஒரு முன்னேற பணி, அது ஒரு சேவை, அது ஒரு அர்ப்பணிப்பு, அது ஒரு தியாகம், அது ஒரு போராட்டம், இப்படி பல்வேறு வகைப்படுத்தினாலும் தற்போது அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் அப்படி ஒரு கட்சியை தொடங்கி அதுக்கு பேர்ல 2 மாநாடு முடிச்சிட்டாரு. அவரு என்ன பண்ணிருக்காருன்னா, இந்த பழைய பாணி நம்ம சொல்லக்கூடிய அரசியல்னா அர்ப்பணிப்பு, தியாகம், சிறை, போராட்டம், ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் மறுத்துட்டு அரசியலுங்கிறது சோசியல் மீடியா, அரசியலுங்கிறது வார இறுதியில எல்லாம் ஒன்னா சேர்ந்து கூடி கழிக்கிற செயல் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜிக்கு வந்திருக்கிறாரு. அதோட வெளிப்பாடா என்னாச்சுன்னா, தொடர்ச்சியா சமூக ஊடகங்கள் மற்றும் அரசியல்வாதிகள், பிற அரசியல்வாதிகள் என்ன சொன்னாங்கன்னா, விஜய் என்ன பண்றாரு, அவர் வீட்டுக்குள்ளேயே ஏதாவது தலைவருக்கு மாலை போட்டுக்கிறாரு, அவர் வீட்டுக்குள்ள சோசியல் மீடியாவில் மட்டும் கருத்து தெரிவிக்கிறார், வெளியே பேசக்கூட தெரியல, அவர் மக்களை சந்திக்கவே இல்லைன்னாங்க. தான் வந்துட்டா, நீங்க இப்படியேதான் சொல்றீங்க, இதான் மக்களை சந்திக்க வரணும், நம்ம கூட ஒண்ணு பதறிட்டோம், ஐயோ விஜய் தினைக்கும் மக்களை சந்திக்க போறாரு, அவ்வளவுதான் ஆளுங்கட்சிக்கு சிக்கல்னு எல்லாம் பேசிட்டு இருக்கப்ப ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக. அதன் தலைவராக இருக்க நடிகர் விஜயுடைய சுற்றுப்பயண திட்டம் அறிவிக்கிறாங்க. பொதுவா தலைவர்கள் சுற்றுப்பயணம்னா தொடர்ச்சியா ஒரு 10 நாள் 15 நாள் அது நடைபயணமா இருக்கும், இல்ல வாகனத்துல போய் பரப்புரை பண்ணுவாங்க, பகுதி வரை மக்களை சந்திப்பாங்களே. ஆனா இதற்கு மாறாக நடிகர் விஜயோட சுற்றுப்பயணங்கிறது ஒரு அரசியல் சுற்றுப்பயணத்தை தாண்டி இந்த வீக்கெண்ட் ப்ரோக்ராம் வாங்கல, அந்த மாதிரி ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மட்டும் மக்களை சந்திக்கிறது, அந்த ஒரு நாள் 3 மாவட்டங்கள் போய் சந்திக்கிறது அறிவிக்கிறாங்க. அந்த திட்டத்தின்படி 13/9/2025 செப்டம்பர் மாசத்துல அவருடைய சுற்றுப்பயணம் முறையா திருச்சியில் ஆரம்பிக்குது. கடைசியா முடிவு பெற இடங்கிறது 20/12/2025 டிசம்பர் மாதத்துல அந்த சுற்றுப்பயணம் முடிஞ்சிருது. ஆக மொத்தம் மக்களை சந்திக்கிறதுக்கு தன்னுடைய பிஸி ஷெட்யூல்ல ஒரு 15 நாளை விஜய் ஒதுக்கி இருக்காரு. இதுதான் டாபிக்கா ஓடிட்டே இருக்குது. இல்ல நம்ம என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, இந்த முதல் பயணம் ஆரம்பிக்கிறது பல்வேறு கேள்விகள். விஜய் எப்படி மக்களை சந்திக்க போறாரு, மக்கள்கிட்ட மனு வாங்க போறாரா, இல்ல கீழே இறங்கி பயணிக்க போறாரா, அவர் என்ன பேச போறா, ஏகப்பட்ட ஹைப் ஆனதுன்னு சோசியல் மீடியால ஒண்ணு கூட்டிட்டாங்க, ஊடகம் எல்லாம் கவர் பண்ண ஆரம்பிச்சோன்னு திருச்சிக்கு அவர் தொண்டர்களை சந்திக்க வரன்னு சொன்ன நேரத்தை தாண்டி ஒரு 5-6 மணி நேரம் கழிச்சுதான் தொண்டர்களை சந்திக்க வராரு. அதுல பிரச்சனை என்னன்னா, நடிகர் விஜய் வந்தோன்னு அவர் பார்க்கறதுக்கு ஏகப்பட்ட கூட்டம் கூடிருச்சு. அதுல பாதி பேர் தொண்டர்கள், மீதி பேர் அவரை பார்க்க ஆவலா கூடி வந்த மக்கள். இந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா, ஒரு வாகனத்தை நகரவே விடல, ரொம்ப சிக்கலாயுது. காவல்துறையும் கட்டுப்படுத்த பெரிய நடவடிக்கை எடுக்கல. ஒரு பக்கம் புகார் சொல்லப்பட்டாலும் இன்னொரு புறம் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா, நடிகர் விஜய் அவர்கள் வரும்பொழுது வேணுமே தாமதமா வந்தாரு, அவர் மக்களை காக்க வச்சுட்டாருன்னு அவங்க கட்சிக்காரங்களை, யாரு தமிழக வெற்றி கழகத்துல தொண்டர்னு சொல்லி துண்ட போட்டு இருந்தாங்கல்ல அந்த கும்பல்ல, அவங்களே சலிச்சுக்கிட்டாங்க. இது என்னடா பாத்துலாம்னா இப்படி வரமாட்டேங்கிறாங்க. ஆனா பழைய அரசியல் நமக்கு தெரியும். பழைய கால அரசியல்ல பாத்தீங்கன்னா அது கலைஞர் கருணாநிதியாக இருக்கலாம், இல்ல அறிஞர் அண்ணா, இல்ல அதற்கு பின்னாடி வந்த எம்ஜிஆர் அவர்கள், இல்ல அம்மையார் ஜெயலலிதா, இப்படி எல்லாருமே அந்த பயண நேரங்கிறது கொஞ்சம் முன்ன பின்ன மாறும். ஆனா சொன்ன இடத்துக்கு வந்துருவாங்க, முடிஞ்ச அளவுக்கு மக்களை சந்திப்பாங்க. ஆனா நடிகர் விஜயுடைய பயணங்கிறது முற்று முதலாக ஒரு ஒன் மேன் ஷோங்கிற மாதிரி தான் நடந்துச்சு. அவரோட வாகனத்துல, அது பாதுகாக்கப்பட்ட வாகனத்துல வராரு,
இருந்த போதும் பாதுகாப்புகள், ஏன்னா அவர் Z+ பாதுகாப்புல இருக்கவரு, அது இல்லாம தமிழக அரசு பாதுகாப்பு, அது இல்லாம அவர் தனியா பவுன்சர்ஸ் வச்சிருக்காரு. இது எல்லா பாதுகாப்பையும் தாண்டி விஜய் திருச்சி பிரச்சாரம் வரும்பொழுது அவருடைய தொண்டர்கள் ஆரவரித்து சில பேர் அவருடைய வேன்ல குறிக்கிறது, அவர் தலையில துண்ட போடுறது, இன்னும் தலையில துண்டுனா வாழ்த்தி போறது, நீங்க தவறா எடுத்துக்காதீங்க, அப்படி அவர் போட்டு வாழ்த்து வாங்குறது, கீழே இருந்து அவர் எப்படியாச்சும் தொட்டு அவர்கிட்ட ஒரு செல்ஃபி எடுத்துன்னு ஏகப்பட்ட தள்ளு முள்ளு நெரிச்சல். அதுல என்னன்னா பக்கத்துல ஒரு ஸ்கூல் இருக்கு, திருச்சியில ஒரு சந்திச்ச இடத்து பக்கத்துல ஒரு பள்ளிக்கூட கூரை மேல ஏறி அது ஹாஸ்பிட்டல்ஸ் போட்டு அது உடைஞ்சிருக்கு, அதெல்லாம் பக்கத்துல ஒரு சத்துணவு கொடுத்து மேல மக்கள் ஏறி ரகலை பண்ணிருக்காங்க. இப்படி பல்வேறு இடங்கள்ல விஜய் வந்த அன்னைக்கு அவருடைய தொண்டருங்கிற பேர்ல நடத்தப்பட்ட கலேபரம், அத கலேபரம் தான் சொல்ல முடியும், வேற எந்த வார்த்தையும் இல்ல, எந்த கட்டுப்பாடும் இல்லாம என்னவோ ஏறி குதிச்சிட்டாங்க. அதை தொடர்ந்து அவர் அடுத்து போக வேண்டிய பெரம்பலூர் மாவட்டத்துக்கு போக முடியல. ஏன்னா அவர் பெரம்பலூருக்கு 1 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு மாலை 7 மணி வரைக்கும் அவர் திருச்சியில இருந்தே பெருசா நகர முடியல. அதனால அவர் நேரா வேற ஒரு மாவட்டம் போய் நிகழ்ச்சியை முடிச்சிட்டாரு. முடிச்ச உடனே பெரம்பலூர்ல ஏற்கனவே தாவேக நிர்வாகி அறிவிச்சிருப்பாங்களே, அதுல பல பேர் ஐயோ இனிமே நாங்க இந்த கட்சியில இருக்க மாட்டோம், ஒரு தொண்டருக்கு மதிப்பு இல்ல, ஒரு நடிகர் சங்க நிர்வாகிக்கு மதிப்பு இல்லன்ட்டு அவங்க பாட்டு சோசியல் மீடியால பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆக மொத்தம் அரசியல்ங்கிறத தாண்டி அந்த நடிகருக்கு என்ன ஹைப், அதுல என்ன நம்ம ஆதாயம் பார்க்கலாங்கிற இடத்துலதான் இந்த தமிழக வெற்றி கழக அரசியல் பயணிக்க தொடங்கி இருக்குதான் பொதுவான அரசியல் பார்வையா இருக்கு. நடிகர் விஜயோட இந்த சனிக்கிழமை பிரச்சாரத்துல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அந்த தொண்டர்கள் பண்ண அலப்பறை இருக்கு. ஐயோ ஒன்னும் சொல்ல மாட்டாது. பொதுவா ஊடக நண்பர்கள் அவங்க எல்லாம் எதுக்கு வருவாங்கன்னா, இங்க என்ன நடக்குது, அந்த மக்கள் தலைவர் மேல எவ்வளவு பற்றுதல் வச்சிருக்காங்க, அவங்க கட்சி கொள்கையை பத்தி என்ன புரிஞ்சு வச்சிருக்காங்க, ஏதாவது சொல்ல வருவாங்களா கவர் பண்ண வந்தாங்க அந்த கூட்டத்தை. ஆனா திருச்சியில் நடைபெற்ற கூட்டத்தை கவர் பண்ண NDTV ரிப்போர்ட்டர், அங்க இருந்து அந்த கட்சி தொண்டர்கள் சொல்லக்கூடிய சிறுவண்டுகள், அவங்களாம் ரொம்ப மெச்சூரானாலும் கிடையாது, அவங்க அவர் சூழ்ந்துகிட்டு அவர் தோல்ல துண்டை போட்டு இழுக்கிறதும், அவரு பேட்டி கொடுத்துட்டு இருக்க அவர் இந்த கேமரா மறைக்கிற மாதிரி அவங்க துண்டை போட்டு சுத்தி தாவேக்கா தாவேக்கா விஜய் விஜய் கத்துறது எல்லாமே அரசியல் இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு பரிமாணம் தான். ஏன்னா நமக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி பல்வேறு அரசியல் நடந்தாலும் அதுல எதுலையும் தொண்டர்கள் இப்படி ஊடகவியலாளர்களை போய் இம்சப்படுத்துறது கிடையாது. முதல் முறையாக இப்படி ஒரு இம்சை நடந்திருக்கு. அதே தாண்டி பாத்தீங்கன்னா அந்த தொண்டர்கள் என்ன பண்ணாங்கன்னா, காவல்துறை சொல்லிட்டே இருக்கு, ஏங்க அங்க சிலை இருக்கு ஏறாதீங்கன்ட்டு, அந்த சிலை மேல ஏறி நிக்கிறது, கோயில் மேல ஏறி நிக்கிறது, பள்ளிக்கூடத்து மேல ஏறி நிக்கிறது, மின்சார கம்பங்கள் மேல ஏறி நிக்கிறது, மரத்து எப்படி எந்த கட்டுப்பாட்டையும் அவங்க ஏத்துக்க தயாரா இல்ல. எங்கள் மனம் போன போக்கு நம்ம சொல்லுவோம்ல, ஜென்சினா எந்த கட்டுப்பாடும் கட்டுப்பட மாட்டான், மனம் போன போக்குல போயிட்டே இருப்பான், அதுதான் வாழ்க்கை முடிவு பண்ற மாதிரி அந்த தாவேகா தொண்டர்களுடைய செயல்பாடு முழுக்க முழுக்க இந்த விஜய் பிரச்சாரத்துல அப்படிதான் ஒரு இடத்துல கூட இந்த கட்சி நிர்வாகின்னு பேருக்கு அறிவிச்சிருக்காங்களா, மாவட்ட நிர்வாகி வட்ட நிர்வாகி, இவங்க யாரும் இந்த தொண்டர்களை கட்டுப்படுத்த முடியல, நடிகர் விஜயாலையும் கட்டுப்படுத்த முடியல. அப்படின்னா என்னன்னா நம்ம கேள்வி என்னன்னா, இது ஒரு அரசியல் கட்சியாங்கிற கேள்விதான் எல்லாரும் மனதிலும் எழ ஆரம்பிச்சிருக்குது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் திருச்சியில பேச ஆரம்பிச்ச உடனே சில இடங்கள்ல அப்படியே தடுமாறாரு. ஏன்னா நீங்க என்ன நினைக்கிறீங்க, மக்கள்கிட்ட கேட்கிற மாதிரி எல்லாம் போறாரு. அதுல ஒட்டு மொத்தம் என்ன தெரிஞ்சதுன்னா, அவருக்கு யாரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்ததுன்னு தெரியல, அதை முழுசா கூட விஜயால படிக்க முடியல. அந்த தடுமாறதை சமாளிக்க மக்கள்கிட்ட பேசினான்னு ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் விஜய் என்ன சொல்லிட்டாருன்னா ஒரு கட்டத்துல, பாருங்க நான் பேச விடாம கூட அரசு தடுக்குதுன்னு, ஆனா அவங்க கேட்ட நேரத்தை விட கூடுதலாதான் காவல்துறை அனுமதி கொடுத்துருக்குன்னு காவல்துறை தரப்பு விளக்கம் கொடுத்துட்டாங்க. ஆக மொத்தம் விஜய் அவர்கள் அவருடைய அரசியல் பிரச்சாரத்தை தொடர முடியல, அவரால் சரியா பேச முடியலன்னு. அதை தாண்டி போற வழியெல்லாம் மக்களை சந்திக்காம இருக்க அந்த கண்ணாடி மூடிட்டாரு, வெளியே கூட கை நீட்டி அவர் கை காட்டல. அதே போல பத்திரிகையாளருக்கு பொதுவா எந்த ஒரு நிகழ்வு இப்படி நடந்தாலும் பத்திரிகையாளர் போய் கேள்வி கேட்பாங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படிங்கிற கருத்து கேட்டு அதை மக்கள்கிட்ட தெரிவிக்கிறது பத்திரிகையாளர் கடமை. அப்படி பத்திரிகை நண்பர்கள் போய் ஊடக நண்பர்கள் போய் அவர்கிட்ட மைக்க நீட்டும் போது அவர் ரொம்ப அப்படியே பாலிசா அவருடைய ஜன்னலை மூடிட்டு அவர் போயிட்டே இருக்காரு. எந்த ஒரு இடத்துலயும் இந்த பிரச்சாரத்துல, ஏன்னா இது வரைக்கும் 2 வாரம் இருக்குன்னா 2 சனிக்கிழமை பிரச்சாரம் முடிஞ்சிருச்சு. இந்த ரோபோ சங்கர் சமீபத்தை மறைவுற்றாருல, அவர் கூட சொல்லுவாரு, சாட்டர்டே ஆனா கண்டிப்பா சரக்கு அடிச்சு ஆகணும் மாதிரி, சாட்டர்டே ஆனா கண்டிப்பா பிரச்சாரத்துக்கு போங்கிற முடிவுல விஜய் இறங்கிட்டாரு. ஆனா 2 பிரச்சாரத்திலையும் நடந்தது சொதப்பல் தான். முதல் பிரச்சாரம் ரொம்ப கலைபுரம் முடிஞ்சு, 2வது பிரச்சாரம் என்ன நாகப்பட்டினம் திருவாரூர் மாவட்டம் நடத்துறாரு. அங்க போயிட்டு என்னங்கிறாருன்னா, நீங்க பாத்தீங்களா கடந்த பிரச்சாரத்தப்ப என்ன பேச விடாமல் அரசு தடை பண்ணிருச்சு, இந்த மைக்க கூட சரியா இயங்க விடல, மின்சாரத்தை துண்டிச்சுட்டாங்கிறாங்க. இது பின்னாடி உண்மை என்னன்னு புரட்டி பார்த்தா, அவர் திருச்சியில பயன்படுத்தின மைக்குங்கிறது கார்ட்லெஸ் மைக், ஒயர் இல்லாத மைக், அது வேறு பேட்டரியால இயங்குறது. அதுல அவங்க கட்சிக்காரங்க தடைப்பட முடியும் தவிர கண்டிப்பா அரசால தலை இல்ல. 2வது விஷயமா அவர் என்னங்கிறாரு, நான் போற இடம் மின்சாரத்தை துண்டிச்சிடுறாங்க, இது எவ்வளவு பெரிய பாதிப்பு மக்களுக்கு, மக்கள் என்னெல்லாம் தப்பா நினைப்பாங்கிறாங்க. ஆனா 2வது பிரச்சாரத்தை அவர் ஆரம்பிக்கும் போது தமிழக வெற்றி கழகத்தின் மாவட்ட செயலாளர் போய் அரசு கிட்ட மனு கொடுத்திருக்காங்க. காவல்துறை என்ன சொல்லிருக்காங்க, எங்க தொண்டர்கள் ரொம்ப ஆவேசமா வருவாங்க,
அவங்க எந்த சொல் பேச்சும் கட்டுப்பட மாட்டாங்க. அதனால அவங்க கம்பத்துல ஏறுவாங்க, மரத்துல ஏறுவாங்க. அந்த நேரத்துல மின்சாரம் தாக்கி ஏதாச்சும் ஆபத்துனா அது கட்சிக்கு கெட்ட பேரு. அதனால எங்க தலைவர் வரும்போது மின்சாரத்தை துண்டிச்சிருங்கன்ட்டு கோரிக்கை மனு கொடுத்திருக்காங்க. இது பத்திரிகையிலும் வந்திருக்கு. நமக்கு என்ன, இதுவரைக்கும் அரசியல் தலைவர் வந்தா இந்த பகுதிக்கு மின்சாரம் கொடுங்க, அந்த பகுதியை விளக்கு போடுங்க, அங்க குடி தண்ணீர் வைங்கன்னு சொல்லிதான் கேள்விப்பட்டிருக்கோம். இந்திய அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக எங்கள் தலைவர் வருகிறார், மின்சாரத்தை துண்டியுங்கள் கேட்ட ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். அந்த சாதனைக்கு சொந்தக்காரர் நடிகர் விஜய். இதுதான் அப்பட்டமா வெளியே வந்திருக்கு. அதனால இந்த மின்சாரம் துண்டிக்கிறதோ இவங்க கோரிக்கை வச்சதுனால அங்கங்க அப்போது மின் தட்டுப்பாடு நிறுத்தினாங்க தவிர முழுமையா எங்கேயும் துண்டிக்கப்படல. அதை தாண்டி என்னுடைய பிரச்சார பயணம் போற வழியில முழுமையா பாதுகாப்பு தரல அப்படின்னு ஒரு குறை சொல்றாரு. ஆனா காவல்துறை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பாதுகாப்பு என்ன, அதுக்கு முறையா நீங்க கேட்கணும், இவ்வளவு பேர் வருவாங்க, இவ்வளவு கூடுவாங்க, என்ன செய்யணும் எங்களுக்கு சொல்லணும். அதை தாண்டி காவல்துறை போற கட்டுப்பாடுகளுக்கு நீங்க ஒத்துக்கணும் அப்படின்னு காவல்துறை தரப்பு சொல்லப்பட்டாலும் இந்த 2வது சுற்றுப்பயணம் 2வது சனிக்கிழமை ஒரு பிரச்சாரம் பண்றாருல, அதுக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வெளிவருது. என்ன அந்த அறிக்கைனா, மின்சார உயர்களை தொட்டு விட வேண்டாம், கம்பங்களில் ஏற வேண்டாம், மரத்துல ஏறி என்ன ஆற வரைக்க வேண்டாம், என்னுடைய வேன் வர வழியில நீங்க கூட்டமா சேர்ந்து வர வேண்டாம், என்னோட வேன் போதும், பின்னாடி 1-2 வண்டிக்கு தான் அனுமதி. அதை தாண்டி நீங்க எல்லாம் ஒட்டுக்கா வரும்பொழுது என்னால சுற்றுப்பயணத்தை முழுசா முடிக்க முடியல. அதனால இது எல்லாம் தாவேகா தொண்டர்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த கட்டுப்பாட்டுக்கு ஒத்துழைக்குன்னு அறிக்கை வெளியிட்டது யாரு? தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய். ஆனா யார குறை சொல்றாங்க? அந்த கழகத்தினர்லாம் அரசு தான் பிரச்சனை பண்ணுது, அரசு தான் சிக்கல் பண்ணுதுங்கிறாங்க. ஏன்னா செஞ்சது ஒருத்தர், பாவம் வேறு பக்கம் மாதிரி அறிக்கை வெளியிடுது, கட்டுப்பாடோடு நடந்துக்கணும் அப்படின்னு அதிக கட்டுப்பாடு போடுறது நடிகர் விஜய். அவரை பத்தி பேசாம தமிழக அரசை மட்டும் திட்டிட்டு இருக்கிறது வேலையா போச்சு. இன்னொரு பக்கம் நடிகர் விஜய் என்ன பண்றதுன்னா, மேடைகள்ல பேசும்போது இந்த பிரச்சாரத்துல பேசுறாருல, எழுதி கொடுத்தத சாரி அவரா பேசுறாருல, அப்ப அவர் என்ன, இப்ப தமிழக அரசியல் கலங்குது 2 கட்சி கையில தான். ஒண்ணு அப்படின்னு மைக்க நிற்றாரு, ஒண்ணு கீழே இருக்க தொண்டர்களை தாவேகா தாவேகா தாவேக்கான்னு தப்பி குதிக்கிறாங்க. அடுத்து 2 அப்படின்னு திமுக திமுக துள்ளி குதிக்கிறாங்க. இது 2 தான். அதனால இனி அரசியல் கலங்கிறது தாவேகா தான் திமுக தான் அப்படின்னு ஒப்பீடு செஞ்சாலும் பொதுவா அரசியல பயணிச்சிட்டு இருக்கிற ஊடகங்களை பயணிக்கிற நம்பர்கள் என்ன சொல்றாங்கன்னா, தாவேகாங்கிற கட்சி இன்னும் ஒரு கவுன்சிலர் சீட், இன்னும் ஒரு வார்டு மெம்பர் கூட ஜெயிக்கல. இது வரைக்கும் தேர்தல் அரசியல் அது கண்ணுக்கே பார்த்தது கிடையாது. வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் தான் அவங்க பார்க்க போற முதல் தேர்தல். அதுதான் அவங்க அந்த வாக்குப்பதிவு வாக்குச்சீட்டுங்கிற சிஸ்டத்துக்குள்ளே வர போறாங்க. இன்னும் முறையா அதுக்கு தேர்தல் ஆணையத்தில் கூட அவங்க இன்னும் அணுகி எல்லாம் வாங்கலங்கன்னு சொல்றாங்க. அப்ப எதை வச்சு இவங்க இப்படிலாம் பேசுறாங்க? எந்த விதத்தை பேசுறாங்கன்னா, அதுக்கும் தாவேகாவுடைய தலைவராக விஜய் பதில் வச்சிருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, தமிழக அரசியல் வரலாற்றை நீங்க நல்லா பாருங்க. 1967 மிகப்பெரிய மாற்றம். அது என்ன மாற்றம்னா, 1967 காங்கிரஸை வீழ்த்திட்டு திமுக ஆட்சிக்கு வந்தாங்க 1967. அடுத்து 1977 அதையும் பாருங்கிறாரு. அந்த 1977 என்னன்னா, திமுக வீழ்த்திட்டு அதிமுக அந்த இடத்துக்கு வந்தாங்க. அதே போல வருகின்ற 2024 ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அந்த மாற்றங்கிறது இதுவரைக்கும் இருக்கிற எல்லா அரசியல் சக்தியும் தூக்கி எறிஞ்சிட்டு தமிழக வெற்றி கழகம் ஆட்சி பீடத்தில் அமரும். அதுதான் நடக்க போகுதுன்ட்டு விஜய் அவர்கள் பஞ்ச் டைலாக் இந்த சினிமால பேசுவார்ல, ஐ எம் வெயிட்டிங், அந்த மாதிரி பேசி உசுப்பேத்துறாரு தவிர அதுக்கான ஆரம்ப கட்ட வேலைகள். ஏன்னா பொதுவா ஒரு தேர்தலில் போட்டியது ஒரு எளிமையான செயல் கிடையாது. ஒரு தேர்தலில் போட்டினா அடிப்படையா உங்களுக்கு பூத் ஏஜென்ட் வேணும், அந்த வாக்குச்சாவடி உறுப்பினர் வேணும். அந்த வாக்குச்சாவடி உறுப்பினர் தான் எல்லாத்தையும் பாத்துக்குவார், ஏஜென்ட் அவர் தான் பாத்துக்கணும். அந்த ஏஜென்ட்டுக்கு அப்புறம் மாவட்ட அளவில் இயங்குற குழு, அப்புறம் மாநில அளவில், இப்படி பல்வேறு குழுக்களாக பிரிக்கப்பட்டு முறையான பயிற்சி கொடுக்கப்பட்டாதான் இந்த வாக்குச்சாவடியில உங்களுக்கு கிடைக்கிற ஆதரவை வாக்கா மாத்த முடியும். ஆனா இந்த கட்டமைப்புல எதுவும் போல. ஏன் இதை நம்ம குறிப்பிட்டு சொல்றோம்னா, அங்க கூடுறாங்கல்ல, விஜய் வரும்போது சுற்றுப்பயணத்தை வேடிக்கை பார்க்க ஒரு கூட்டம், இந்த கூட்டம் கூட அவர் சொல்றதை கேட்க மாட்டேங்கிறாங்க. அதுதான் பிரச்சனையே. ஒரு தலைவர் சொன்னா கூட்டம் கட்டு பண்ணும்ல, அதுதானே தலைமைக்கு அழகு, அவருடைய வார்த்தைக்கு அழகு. ஆனா விஜய் அவரு பாட்டு என்ன பேசினாலும் கீழே இருக்கவங்க அவரை சட்டம் பண்ணாம அவரை புகைப்படம் எடுக்கிறதுக்கு அவர் பக்கத்துல போறதுக்கு முன்னெடுத்து ஓடுறாங்க தவிர அவர் சொல்ற ஒரு வார்த்தையை கூட தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்னு சொல்ற யாரும் மதிக்கிறது இல்ல, கேட்கறது இல்ல, ஏற்றுக்கிறது இல்ல. அவர் எப்படி ஒரு அரசியல் கட்சின்னு சொல்ல முடிங்கிற கேள்விதான் எல்லாத்துக்கிட்டையும் வெளியே வந்திருக்கு. இந்த சூழ்நிலையும் இனி அடுத்தடுத்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் சாட்டர்டேனா கண்டிப்பா சரக்கடிக்கிற மாதிரி சாட்டர்டேனா கண்டிப்பா விஜய் மக்களை சந்திக்கிறாரு டிசம்பர் வரைக்கும். இந்த ஷெட்யூல் இந்த சினிமா துறையில இருக்கவங்க என்ன நடிக்கிறதுக்கு கால் ஷீட் கொடுத்திருக்கேன், அந்த ஷெட்யூல பண்ணிக்கணும். அதே மாதிரி சினிமா துறையில இருந்து வந்ததுனால என்னவோ விஜய் அவர்கள் சனிக்கிழமை மக்களுக்கு கால் ஷீட் கொடுத்திருக்காங்க. அந்த கால் ஷீட்டுங்கிறது மார்னிங் 10 இருந்து ஈவினிங் 8 வரைக்கும் தான். அதுக்கு மேல அவர் பேசவும் மாட்டாரு, மக்களை சந்திக்கவும் மாட்டாரு. அந்த அளவுக்கு தான் அவர் சொல்லியிருக்கிறாரு. இந்த கால் ஷீட்லயும் சிக்கல் இருக்குது. இந்த கால் ஷீட்ல என்ன சிக்கல்னா, அவர் ஏற்கனவே ஒரு படம் ஜனநாயகன் ஒரு படத்தை நடிச்சிட்டு இருக்காரு, தயாரிப்புல போயிட்டு இருக்கு, கிட்டத்தட்ட எல்லாம் முடிஞ்சது, கூடிய உள்ள திரைக்கு வர போதுங்கிறாங்களே. அந்த திரைப்படத்துக்கு நடுவுல அந்த டப்பிங் பேசுறதுக்கு நேரம் போய் மீதி நேரம் இருக்குல்ல, அப்படி கிடைக்கிற ஓய்வுனாலதான் விஜய் அவர்கள் தன்னுடைய அரசியலுக்கு பயன்படுத்துறாரு அப்படிங்கறத மிகப்பெரிய குற்றச்சாட்டு. இது இல்லாம அந்த கட்சி தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்க எல்லாம் எல்லா நாளும் சும்மாதான் இருக்காங்க. விஜய் என்னைக்கு வெளியே வராரோ
சொன்ன மாதிரி என்னைக்கு அவர் வீட்டை விட்டு வெளியே வந்து அரசியல்ங்கிறாரோ அன்னைக்கு இவங்க எல்லாம் கூடி கலைகிற கூட்டமா இருக்காங்க தவிர இவங்க ஒரு அமைப்பாக்கப்பட்ட இல்ல செயலுத்தி கொண்ட இல்ல கொள்கை முழக்கம் கொண்ட கட்சியா மாறுமானா அது $1,000,000 கேள்விதான். ஆனா இதே போல பல கட்சிகள் உருவாயிருக்கு, நம்ம அதிகம் மறுக்கிறதுக்கு இல்ல. ஒரு பக்கம் விஜயோட அரசியல் வருகை, இந்த விசிலரிச்ச குஞ்சுகள் செய்கைகள், அதோடைய ஆர்ப்பாட்டம், ஆரவாரம், அடங்காத்தனம் எல்லாத்தையும் ஒரு விமர்சனம் பண்ணாலும் இந்திய அரசியலை பொறுத்த வரைக்கும் இதே போல பல தலைவர்கள் வந்திருக்காங்க. அதுல ஒரு சிலர் மட்டும்தான் வெற்றிக்கினை தொட்டிருக்காங்க, மீதி எல்லாம் தோல்வியை தழுவி இருந்த இடம் காணாம போயிருக்காங்க. அதுக்கு ரொம்ப மிகச்சிறந்த உதாரணம் நடிகர் சிரஞ்சீவி, தெலுங்கு மெகாஸ்டார்னு சொல்லுவாங்க. அவர் வந்தா திரையரங்க அதிரும், எல்லாம் வெளியில்லா சூப்பர் ஹிட். அவரு ஒரு அரசியல் கட்சி தொடங்குறாரு, அப்பவும் இப்படிதான் கூட்டம் மிக பெரும்பான்மையா வந்துச்சு. ஆனா அந்த தேர்தல் அவர் மட்டும் ஏதோ ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாரு, அதன் பிறகு அவருடைய கட்சியெல்லாம் தோத்தாங்க. 2வது தேர்தல் அவர் கட்சி காணாம போச்சு. இதே போல தமிழக அரசியல் மாநில எம்ஜிஆர் அவர்கள் இறந்த பிறகு ஒரு வெற்றிடம் வந்துருச்சு அப்படின்னு நம்பி சிவாஜி அவர்கள் களத்துக்கு வராங்க. ஏன்னா பொதுவா நமக்கு தெரியும் திரைத்துறையில எம்ஜிஆர் சிவாஜி இப்படியே பார்த்து பழக்கப்பட்டதுனால எம்ஜிஆர் இறந்த பிறகு சிவாஜிக்கு தான் மக்கள் முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்ட்டு சிவாஜி அவர்கள் 1989 தேர்தல் சந்திக்கிறாரு. படுதோல்வி அடைஞ்சு கட்சியை கழிச்சிட்டு வீட்டுக்கு போறாரு. இவர் மட்டும் இல்ல, இப்படி ஒரு பெரிய பட்டியலே இருக்கு நடிகர்கள்ல. இப்படி வந்த நடிகர்கள் எல்லாமே வெற்றி பெற்று முதல்வரானார்கள், அமைச்சரானாங்கன்னா அப்படி எந்த கதையும் கிடையாது. அந்த வகையில் தற்போது விஜய்க்கு கூடியிருக்க இந்த கூட்டம்ங்கிறது அவருடைய நடிப்பை திரையில் கண்டு அதன் மூலம் ஊக்குவிக்கப்பட்டு அந்த திரை கவர்ச்சி மூலம் கூடியிருக்க ஒரு கூட்டம் தான். அதுல ஒரு சிறு அரசியல் பங்கு இருக்கலாம், முழுமையா மாறுங்கிறது கேள்வி. ஏன்னா தமிழ்நாட்டின் உச்ச நட்சத்திரமாக இன்று வரைக்கும் பேசப்படுகிற ரஜினிகாந்த் அவர்கள் கூட தன்னுடைய அரசியல் பிரவேசத்தை 1995 இருந்து பேசிக்கிட்டே இருந்தாரு. எப்போ வருவேன்னு சொல்ல மாட்டேன், எப்படி வருவேன்னு சொல்ல மாட்டேனாரு, நான் அரசியல் வந்தே தீர்வேன்னு சொன்னாரு. பின்னாடி தான் ஒரு கட்சி ஆரம்பிக்க போறதா ஒரு அரங்கத்துல கூட்டம் நடத்தி தனக்கு நிர்வாகிகள், தனக்கு அணுக்க தொண்டர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு பேசினாரு. ஆனா முழுமையான கட்சியா மாறதுக்கு முன்னாடி ஐயோ இந்த வம்பு நமக்கு வேணாம்னு கலைச்சிட்டு போயிட்டாரு. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் சூழல நல்லா புரிஞ்சுக்கிறதுனால ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் பிரவேசம்னா விலகிட்டாரு. அதே போல உச்ச நடிகரா இருந்த கமல் அவர்களும் வந்து களத்துக்கு வராரு. களத்துக்கு வந்து அவரு ஒரு தேர்தல் 2 தேர்தல் சந்திக்கிறாரு. அதன் பிறகு கிட்டத்தட்ட அந்த கட்சி இன்னைக்கு திமுகவுடைய ஒரு அங்கமா மாறி இருக்கு, அந்த அளவுக்கு மாறி இருக்காங்க. விஜயகாந்த் அவர்களும் கட்சி ஆரம்பிச்சு சில வெற்றிகள், அதன் பிறகு படுதோல்வி சந்திக்கிறாரு, பின்னாடி ஒரு மறைஞ்சு போயிறாரு. இப்படி திரைவான்ல கிடைக்கிற பிரகாசம் எல்லாத்தையும் அரசியல் ஆதாயமாக மாத்தலான்னு எல்லா நிறுவனங்களுக்கும் விருப்பம் உண்டு, ஆசை உண்டு. அதற்கேற்ற போல அரசியல் பிரவேசம் பண்றாங்க. ஆனா கடந்த கால வரலாறு நமக்கு சொல்றது ஒண்ணுதான், மக்கள் என்னதான் திரை கவர்ச்சி மோகம் இருந்தாலும் அதை தாண்டி அரசியல்வாதிங்கிறதுக்கு அவங்க சில தகுதிகள் எதிர்பார்க்கறாங்க. சில தகுதிகள்ங்கிறது மக்களுக்கு என்ன செய்ய போற, எங்களுக்கு என்ன கொடுக்க போற, ஏதோ ஒரு முறை அவர் ஜெயிக்க வைக்கலாம், ஆனா தொடர்ச்சியா தக்க வைக்கணும்னா அதுக்கு நீ எங்களுக்கு என்ன செய்ய போறோங்கிற கேள்வி தான். அது தமிழ்நாடு அரசியல் சமூக நீதிமன்றம் தொடர்ச்சியாக மக்களுக்கு நலத்திட்டங்களை அறிவிச்சு அதன் மூலமாக ஒரு பெரிய அஸ்திவாரத்தை திராவிட இயக்கங்கள் உருவாக்கி இருக்காங்க. இந்த இயக்கங்களுக்கு மேல விஜய் வளர்ந்து வருவாராங்கிறது ஒரு $1,000,000 கேள்விதான். இருந்த போதும் பழைய தவறுகளை, ஏன்னா யாரும் தவறு பண்ணவங்க வளரல, அந்தபடி நடிகர் விஜய் அவர்கள் இப்பொழுது செய்திருக்கிற இந்த அரசியல் பிழைகள் அது அரசியல் பிழைதான். அங்கிருந்து திருத்திக்கிட்டு அடுத்த கட்ட நகர்வாரா, இல்ல இந்த கூட்டத்தை அந்த விட்டேத்தி தினமா எது எப்படியோ போட்டுட்டா நான் எம்எல்ஏ ஆனா போதுன்னு அவரு அடுத்த கட்ட நகர்வாருங்கிறது இனி அடுத்து வருகின்ற சனிக்கிழமை கூட்டங்களை நாம் சந்திப்போம்.